நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது அடிவயத்தில் புளிய கரைக்கிறது என்று நாம் கூறலாம். ஏனென்றால் திமுகவின் 6 அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள், குறிப்பாக பொன்முடி, KN நேரு, துரைமுருகன், தங்கம் தென்னரசு போன்றவர்களின் அமைச்சர்களாக தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் இவர்களது மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதற்கு பிறகு ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர்களது வழக்கை தானாக முன்வந்து தற்பொழுது மீண்டும் வழக்கை தொடர்ந்திருக்கிறார். தங்கம் தென்னரசு அவர்கள் 3500 கோடி மெகா ஊழலை செய்திருப்பதாகவும் தற்பொழுது நிதியமைச்சராக இருந்து இன்று சட்டப்பேரவையில் தற்பொழுது பட்ஜெட் தாக்கலும் செய்து வருகிறார். இது எவ்வளவு பெரிய கேவலம் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் என்பதை நீதிமன்றம் நிச்சயமாக இவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும். அதற்கான ஆவணங்கள் ஊழல் செய்ததற்கான அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான், அதுவும் போக்குவரத்துறை அமைச்சராக அதிமுகவில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் பெற்று அதை சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்து தற்பொழுது ஏமாற்றிய குற்றத்திற்காகத்தான் 370 நாட்களாக சிறையில் இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வெளியே வர வேண்டும் என்றால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கொடுத்த அட்வைஸின் காரணமாகத்தான் அவர் தற்பொழுது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் தமது வழக்கில் ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் திமுகவின் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டாச்சு. இவர்களுக்கு நீதிமன்றம் உடனடியாக பதவிகள் பறிக்கப்பட்டு இவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை 5 ஆண்டுகள் முதல் 8 ஆண்டுகள் வரை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். தமிழக மக்களை முட்டலாக்கி கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் 300 கோடிக்கு மேலாக தற்பொழுது பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி 300 கோடிக்கு மேலாக கல்யாண மண்டபங்களையும் கட்டியிருக்கிறார். இதற்கு பணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? தமிழக மக்களின் வரி பணங்களை இவர்கள் சொத்துக்களாக, குடும்ப சொத்துக்களாக மாற்றி வருகிறார் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்று விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை காலை 10:30 மணி அளவில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் கூறுவதுபடி 5 முதல் 8 ஆண்டுகள் தண்டனை வழங்கலாமா அல்லது வேறு தண்டனை வழங்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.